ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ். இதில் 4 டைப் சுவிட்ச் இருக்குது. இதில் வந்து நம்ம ஈஸியாக இருக்க சுவிட்சை ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சுவிட்சஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் புஷ் பட்டன் சுவிட்ச். இதில் பார்த்தோம்னா ஆன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன் 2 சுவிட்சஸ் இருக்குது. தென் செகண்ட் செலக்டர் சுவிட்ச், தேர்ட் பார்த்தோம்னா லிமிட் சுவிட்ச், ஃபோர்த்து ட்ரம் சுவிட்ச். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ரிலேஸ். இந்த ரிலேவில் நிறைய டைப் இருக்குது. முக்கியமான ரிலேஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிலே பார்த்தோம்னா வோல்டேஜ் ரிலே, டிசி கரண்ட் ரிலே, தேர்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலே, ஃபோர்த்து ஓவர்லோட் ரிலே. அடுத்தது பார்த்தோம்னா தேர்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் டைமர். இதில் வந்து 3 டைப் டைமர் இருக்குது. ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், யுனாமெட்டிக் டைமர் சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் 3 சிஸ்டம் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர்லாக்கிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சீக்வன்சியல் இன்டர்லாக்கிங், செகண்டு ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங், தேர்டு மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து அது வந்து 14 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. தனியாக வந்து எதனா ஒரு டைப் 2 டைப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 7 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5th கொஸ்டின் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட டெஃபினேஷன். ஸோ இதில் பார்த்தோம்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டில் ஆப்ரேஷன்களை சரியான வரிசையில் செய்வதற்கும் தவறான ஆப்ரேஷன்களை தடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சர்க்யூட் தான் இந்த இன்டர்லாக்கிங் டிரைவ்ஸ் சர்க்யூட். அடுத்தது பார்த்தோம்னா 6th கொஸ்டின். இதில் வந்து பார்த்தோம்னா அது வந்து நம்பர் தப்பாக போட்டிருக்கேன். சிம்பிள் ஆன் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்டு, தென் இந்த ரிமோட் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்டு 6th கொஸ்டின். இது ரெண்டுமே சேர்த்து 14 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் தனித்தனியாக கேட்டு 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்க்யூட் டயக்ராம், கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 மார்க் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இதில் கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தோம்னா 7 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசி கான்டாக்டர் அண்ட் ஏசி கான்டாக்டர். ஸோ நிறைய அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஏசி கான்டாக்டரை விட டிசி கான்டாக்டர் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஹம்மிங் நாய்ஸ் குறைவாக ஏற்படுது டிசி கான்டாக்டில். ஏசி கான்டாக்டில் ஹம்மிங் சவுண்ட் அதிகமாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க கோர் பார்த்தோம்னா மோல்டட் கோராக இருக்கும். இதுவே ஏசி கான்டாக்டில் யூஸ் பண்ணியிருக்க கோர் வந்து லேமினேட்டட் கோராக இருக்கும். தேர்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஸ்கின் எஃபெக்ட் குறைவாக டிசி கான்டாக்டில் உருவாகும். ஏசி கான்டாக்டில் ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாக உருவாகும். ஃபோர்த்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இதில் ஏற்படுற டஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் டிசி கான்டாக்டில். ஏசி கான்டாக்டில் டஸ்ட் வந்து அதிகமாக ஏற்படுது. அடுத்தது 8th பார்த்தோம்னா டிஃபைன் ஆன் டிலே டைமர் அண்ட் ஆஃப் டிலே டைமர். ஸோ டிலே அந்த டைமரில் 2 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதில் ஆன் டிலே டைமர் இருக்கும், ஆஃப் டிலே டைமர் இருக்கும். தனித்தனியாக வந்து டெஃபினேஷன் கேட்பாங்க. இல்லை ஒன்றாவும் சேர்த்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன் டிலே டைமர் பார்த்தோம்னா காயிலானது எனர்ஜைஸ் ஆன பிறகு குறிப்பிட்ட நேரம் கழித்து கான்டாக்டை இயக்குகிறது. ஸோ காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிடுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து கான்டாக்ட் ஒர்க் ஆகுது. அதான் வந்து ஆன் டிலே டைமர். ஆனவதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகுதுல்ல, அதான் குறிப்பிட்ட நேரம் கழித்து கான்டாக்ட் இயங்குகிறது. இதுவே ஆஃப் டிலே டைமர்னா காயிலானது டீஎனர்ஜைஸ், அதாவது காந்தத்தன்மை இழக்குதான். டீஎனர்ஜைஸ் ஆன பிறகு குறிப்பிட்ட நேரம் கழித்து கான்டாக்ட் இயங்குகிறது. ஸோ காயிலுக்கு சப்ளை போகாமல் அது காந்தத்தன்மை இழந்தால் தான் இந்த ஆஃப் டிலே டைமர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆஃப் டிலே டைமர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா டைனமிக் பிரேக்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது 9th கொஸ்டின் டிஃபைன் ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம்னா ஒரு நகரும் பொருளானது சுவிட்சுக்கு அருகாமையில் வரும்பொழுதே அதனை உணர்ந்து கான்டாக்டை இயக்குகின்ற ஒரு லிமிட் சுவிட்ச் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட கதவுல வந்து அதிகமாக இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்சை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டோருக்கு பக்கத்தில் தான் டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போதோ ஓப்பன் பண்ணும்போதோ பக்கத்தில் வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். அடுத்தது 10th கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃபைன் 0 ஸ்பீடு சுவிட்ச். இந்த 0 ஸ்பீடு சுவிட்ச் வந்து மோட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பர்பஸுக்கு பார்த்தோம்னா ப்ளக்கிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மோட்டரில், அந்த மோட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளக்கிங்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. மோட்டரை வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் மாற்றி ஆப்ரேட் ஆக வைக்கிறது தான் வந்து நம்ம ப்ளக்கிங் சொல்லுவோம். இந்த ப்ளக்கிங்கை யூஸ் பண்ணி பிரேக்கிங் பண்ணுவாங்க மோட்டர். அது அடுத்த விஷயம். ஸோ புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தோம்னா மோட்டர் ப்ளக்கிங் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது பயன்படுத்தப்படுகிற முக்கிய கண்ட்ரோல் சர்க்யூட் ஆகுமா. அடுத்தது இந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் தான் இந்த 0 ஸ்பீடு சுவிட்சை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃபைன் ஃப்ளோட் சுவிட்ச். ஸோ ஃப்ளோட் சுவிட்சோட டெஃபினேஷன் கேட்குறாங்க. இந்த ஃப்ளோட் சுவிட்சுன்றது தண்ணி மேலே மிதக்கிற ஒரு சுவிட்ச். அதனால தான் வந்து ஃப்ளோட் சுவிட்சுன்னு சொல்கிறோம் இதை. ஸோ இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டர் வாட்டர் பம்பை படிச்சிருப்பீங்க 3rd யூனிட்டில். அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ளோட் சுவிட்ச். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணி வந்து அதிகமாகுதுன்னா அந்த ஃப்ளோட் சுவிட்ச் என்ன பண்ணும், மோட்டருக்கு போகிற சப்ளையை ஆஃப் பண்ணிவிடும். இதுவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே தண்ணி குறையும் போது டேங்கில் இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து மோட்டருக்கு போகிற சப்ளையை ஆன் பண்ணி விட்டுடும். ஸோ இதுக்காக தான் இந்த ஃப்ளோட் சுவிட்சை யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தோம்னா ஃப்ளோட் சுவிட்ச் ஆனது ஒரு குறிப்பிட்ட டேங்கில் உள்ள திரவத்தின் அளவை குறிப்பிட்ட அளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் டிஃபைன் லிமிட் சுவிட்ச். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஒரு மெக்கானிக்கலாக இயங்கும் சுவிட்ச் ஆகும். செகண்ட் பாயிண்ட்டு இது இயந்திரங்களை ஒரு திசையில் இயக்கத்தை நிறுத்துவதற்கும் அதற்கு எதிர் திசையில் இயக்கத்தை தொடங்குவதற்கும் இந்த லிமிட் சுவிட்ச் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். அடுத்ததாக பார்த்தோம்னா 13th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் செலக்டட் சுவிட்ச். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஆஃப் பொசிஷன் சுவிட்ச், 2 பொசிஷன், 3 பொசிஷன். ஆஃப் பொசிஷன் ஒரு பொசிஷன் இருக்கும். மோட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை வந்து மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த செலக்டர் சுவிட்சை வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே செலக்ட் பண்ணுவோம். இதோட
இதோட டயக்ராம் வந்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து வரைஞ்சு பார்த்துட்டு போங்க. அடுத்து பார்த்தோம்னா 14th 3 மார்க் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் புஷ் பட்டன். ஸோ ஆன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன் அதை எழுதிட்டு மொமெண்ட்ரி கான்டாக்ட் புஷ் பட்டன் அண்டு மெயின்டைன்ட் கான்டாக்ட் புஷ் பட்டன் இது எழுதணும். அடுத்தது பார்த்தோம்னா 15th கொஸ்டின் ப்ரெஷர் சுவிட்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் மேலே அது வந்து ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னா, அப்போ என்ன பண்ணும், இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகும் அதை சென்ஸ் பண்ணி. ஸோ அதான் டெஃபினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் சுவிட்ச் ஆனது கேஸ், ஏர் மற்றும் லிக்விட் ஆகியவற்றின் அழுத்தத்தை உணர்ந்து அதற்கேற்ப எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சர்க்யூட்டுகளுக்கு இயக்கத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 16th கொஸ்டின் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் சுவிட்ச் என்னான்னு கேட்குறாங்க. ஸோ டெம்பரேச்சர் சுவிட்சுன்றது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இதுதான் வந்து இதோட வேலை. ஸோ இது பார்த்தோம்னா வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா இந்த டெம்பரேச்சர் சுவிட்ச் தான். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 16 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது தவிர்த்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து நம்ம விட்டுருக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு முக்கியம் தெரிஞ்ச ஒரு 16 கொஸ்டின் வந்து மொத்தமாக ஒரு 12 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இந்த 12 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. இதை தவிர்த்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வெளியே இருந்து வரலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃபைன் ஜாகிங் அண்ட் இன்ச்சிங் ஆப்ரேஷன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14 மார்க் கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. இதோட சர்க்யூட் டயக்ராம் வச்சு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். இது 3 மார்க் கேட்கறதால நம்ம டெஃபினேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜாகிங் என்பது மோட்டரை குறைந்த நேரத்திற்கு அதனுடைய ஃபுல் பவரில் சுழல் வைப்பதாகும். ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தோம்னா அது ஃபுல் லோடில் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் ஜாகிங் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இன்ச்சிங். ஸோ இதுக்கு செகண்ட் டெஃபினேஷன். இன்ச்சிங் என்பது மோட்டரை குறைவான நேரத்திற்கு குறைவான பவரில் சுழல வைப்பது. ஸோ கம்மியாக இன்ச்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் குறைவான நேரத்துக்கு குறைவான பவர்லையும் சுற்ற வச்சா அது வந்து இன்ச்சிங். இதுவே ஜாகிங்னா குறைவான நேரத்தில் ஃபுல் பவரில் வந்து இயங்குறது வந்து ஜாகிங். செகண்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங். இதில் ஜென்ரலாக கேட்டால் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங், மெக்கானிக்கல் பிரேக்கிங் எழுதிடுங்க. இதில் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்கில் எத்தனை டைப் இருக்குன்னு கேட்டால் அதில் 2 டைப் இருக்குது. டைனமிக் பிரேக்கிங், பிளக்கிங் பிரேக்கிங் சொல்லிட்டு அதை எழுதுங்க. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் டைனமிக் பிரேக்கிங் ஆஃப் டிசி மோட்டார். டிசி மோட்டாரில் எப்படி வந்து டைனமிக் பிரேக்கிங்கை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்கிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மோட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கோம். அந்த மோட்ரு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே ஆஃப் ஆகணும். ஸோ ஆஃப் ஆக வைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் பிரேக்கிங். இப்படி மோட்டரை நம்ம ஏன் உடனே சடனாக ஆஃப் ஆக வைக்கணும்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரைண்டர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேன்லாம் பார்த்தோம்னா மோட்டர் தான். அது ஆஃப் பண்ணது பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது 2 செகண்ட் 3 செகண்ட் அது சுற்றிட்டு தான் வந்து ஆஃப் ஆகும். இது பேர் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரைண்டர்லையோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேனாலேயோ அது வந்து எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் ஏற்படுவதில்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் ஆச்சுன்னா. ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்சிடென்ட் டைம் வந்து மோட்டர் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே ஆஃப் ஆனால் அந்த மோட்டரால் ஏற்படுற அந்த ஆக்சிடென்ட்டால் ஏற்படுற டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் கொஞ்சம் நேரம் அது சுற்றிச்சுன்னா டேமேஜ் இன்னும் பெருசாக இருக்கும். அந்த டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரேக்கிங் என்ற சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டைனமிக் பிரேக்கிங் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மோட்டர் டிசி மோட்டருக்கு சரி, அந்த மோட்டர் நம்ம ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த மோட்டர் வந்து சுற்றுது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா காரணத்தால். ஸோ அப்படி சுற்றும் பொழுது அந்த மோட்டர் என்ன பண்ணுதுன்னா, அது மோட்டராக ஒர்க் ஆகாமல் ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸால் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் அந்த மோட்டர் சுற்றுது. அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது அங்கே உருவாகிற மெக்கானிக்கல் பவர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ உள்ள வைண்டிங் ஸ்டேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக என்ன பண்ணும், அந்த பவர் வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வராது. அந்த பவரை வெளியே வர வச்சு நம்ம ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி அந்த பவரை சீக்கிரமாக செலவு பண்ணிட்டோன்னா அந்த மோட்டர் வந்து அது கொஞ்சம் நேரம் சுற்றிட்டே இருக்காமல் சடனாக ஆஃப் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து டைனமிக் பிரேக்கிங்னு சொல்லுவோம். உங்கள் புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டைனமிக் பிரேக்கிங் முறையில் முதலில் மோட்டரானது தற்காலிகமாக ஜெனரேட்டராக இயங்குகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். இதில் 2வது பாயிண்ட், இதனால் அதில் உள்ள ஸ்டோர் எனர்ஜியானது ஆர்மேச்சருக்கு இணையாக உள்ள பிரேக்கிங் ரெசிஸ்டர் வழியாக ஹீட்டாக வெளியேற்றப்பட்டு மோட்டார் நிறுத்தப்படுகிறது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகுதான். ஸோ அதனால் வந்து உள்ள எனர்ஜி இருக்கான். அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோமா, ரெசிஸ்டரை வச்சு ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி வெளியேற்றிட்டா அந்த மோட்டர் வந்து சீக்கிரமாக ஆஃப் ஆகிடுதான். இதுதான் வந்து டைனமிக் பிரேக்கிங். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஏசி மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்டில் டியூல் ஸ்டார்ட்டோட கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராமை வந்து ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஸோ 2 டயக்ராம் முக்கியம், சிம்பிளாக இருக்கும். 7 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். இதோட டெஃபினேஷன் வந்து கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின் கூட. இந்த முறையில் மோட்டாரின் ஸ்டார்டிங் கரண்டானது குறைக்கப்படுகிறது. ஸோ எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லா ஸ்டார்டருக்குமே நம்ம யூஸ் பண்ணி மோட்டருக்கு போகிற இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை தான் கம்மி பண்ணுவது தான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த முறையில் மோட்டாரின் ஸ்டார்டிங் கரண்டானது குறைக்கப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் கரண்ட் குறைப்பதற்கு ஸ்டார்டிங் வோல்டேஜை குறைக்க வேண்டும். ஏன்னா வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தா தான் மோட்டரோட அந்த ஸ்டார்டிங் கரண்ட் வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் அப்ளைடு வோல்டேஜ் ஆனது 58% தான் கம்மியாகுதான். அதாவது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்டார்டிங் வோல்டேஜ் வந்து 58% தான் கம்மி பண்ண முடியுமா. ஆனால் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரை யூஸ் பண்ணால் அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை, அந்த ஸ்டார்டிங் வோல்டேஜை 40%லேருந்து 60% வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாமா, ரெடியூஸ் பண்ணலாமா. இது ஏன் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா, ஏன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரில் நிறைய டேப்பிங் இருக்கான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா மோட்டருக்கு போகிற ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், நம்ம லேபில் பார்த்துருக்கோம், மெஷின்ஸ் லேபில். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிங்கிள் ஃபேஸ்
ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர், 3 ஃபேஸ் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே 0லேருந்து நம்மளுக்கு தேவையான வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது டேப்பிங்ஸ் மாறும். இதனால் வந்து வோல்டேஜ் வந்து மோட்டருக்கு ஸ்டார்டிங் டைமில் கம்மியாக கொடுத்தா அந்த மோட்டர் கன்சியூம் பண்ணுற கரண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் கம்மியாகுது. 6th கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ செமிக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்க வரோம். நீங்கள் வந்து முக்கியமாக இருக்க ஒரு 4 டிஃப்ரென்ஸை படிச்சுக்கோங்க. இதை வந்து 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 7 மார்க்கில் கேட்டால் 6 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க்கில் கேட்டால் 4 பாயிண்ட் எழுதுங்க. உங்களை ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா செமியில் பார்த்தோம்னா இதுக்கு வந்து 3 கான்டாக்ட் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா 3 ஃபேஸ்ன்றதால 3 கான்டாக்ட், ஆர் கான்டாக்ட், ஒய் கான்டாக்ட், பி கான்டாக்ட் 3 இருந்தால் போதும். இதுவே ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் பார்த்தோம்னா 3 கான்டாக்ட்டும் தேவை, எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமரும் தேவை. அதுதான் வந்து இதற்கு 3 கான்டாக்ட்டுகள் மற்றும் ஒரு டைமர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன் அழுத்தும் முறை ஸ்டாரில் இயங்கும், அழுத்துவதை விட்டுவிட்டால் டெல்டாவில் மாறிவிடும். ஸோ இந்த செமியில் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார் டு டெல்டா செமின்றதால் நம்ம புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க வரைக்கும் என்ன பண்ணணும், மோட்டர் ஸ்டார் கனெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ ஏன் ஸ்டார் கனெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம்னா அப்போ தான் ஸ்டார்டிங் கரண்ட் கம்மியாக போகும் மோட்டருக்கு. நம்ம எப்போ அந்த புஷ் பட்டன்லேருந்து கை எடுக்கிறோமோ அப்போ தான் என்ன மாறும், ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்காக மாறும். இது செமியில். இதுவே ஃபுல்லி ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த ஸ்டார்டிங் புஷ் பட்டனுக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்ட் புஷ் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே கை எடுத்துடலாம். ஏன்னா மீதி வரலாம் அங்கே டைமர் இருக்கிற காரணத்தால் அதுவே பார்த்துக்கும். அதுவே நம்ம அந்த டைம் டீலை எவ்வளோ செட் பண்ணுறோமோ அது வரைக்கும் ஸ்டாரில் இருக்கும், அதுக்கப்புறம் டெல்டாவுக்கு மாறிக்கும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் பார்த்தோம்னா ஸ்டார்டர் பட்டனை அழுத்துவதை விட்டுவிட்டாலும் ஸ்டாரில் இயங்குமா, குறிப்பிட்ட நேரம் கழித்து தானாகவே டெல்டா கனெக்ஷனுக்கு மாறுதான். இதாவது தேர்ட் பாயிண்ட்டு, ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாறும்பொழுது ஓப்பன் சர்க்யூட் டிரான்சிஷன் ஏற்படும். இதுவே வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் வந்து ஓப்பன் சர்க்யூட் மற்றும் க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகிய டிரான்சிஷன்களில் செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது ஓப்பன் ஆகிடுமா, இது வந்து ஓப்பன் ஆகாமல் செயல்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4th டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஸ்டார்டரை இயக்க தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுகிறது. அந்த ரைட் சைடில் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கு ஸ்டார்டரை இயக்க தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுவதில்லை. அது என்ன தொழில்நுட்ப அறிவுன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன போல தான் செகண்ட் பாயிண்டில் அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். உடனே ஆன் பண்ணிவிட்டு அப்படியே புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உடனே கை எடுத்துட்டா மோட்டர் ஆனவே ஆகாது. இதில் பார்த்தோம்னா செமியில். இதுவே வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் நம்ம புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம மட்டும் வந்துடலாம். அதுவே ஸ்டார்லேருந்து அதுவே டெல்டாவுக்கு கனெக்ஷன் மாற்றிக்கும். ஸோ அடுத்தது இதுதான் வந்து தொழில்நுட்ப அறிவுன்னு சொல்கிறாங்க. 5th டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இது செமி விலை குறைவாக இருக்குமா, ஆட்டோமேட்டிக் விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து டைமர் எக்ஸ்ட்ரா வருதுல்ல, அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்கில் விலை அதிகமாக தான் இருக்கும். 6th பாயிண்ட்டு, ஸ்டார் டெல்டா கன்வர்சேஷன் மேனுவலாக நடக்கிறது. இதில் பார்த்தோம்னா ஸ்டார் டெல்டா கன்வர்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இதுதான் முக்கியமான அந்த 6 டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இது வந்து நீங்கள் 3 மார்க்கில் கேட்டால் 4 பாயிண்ட் எழுதுங்க, 7 மார்க்கில் கேட்டால் இந்த 6 பாயிண்ட்டும் எழுதணும். இது 7th கொஸ்டின் பார்த்தோம்னா ஸ்டார்டர் ஃபார் 2 ஸ்பீடு 2 வைண்டிங் மோட்டர். ஸோ ஒரு ஸ்டார்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மோட்டரை எப்படி 2 ஸ்பீடில் ஓட வைக்கலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 2 ஸ்பீட் 2 வைண்டிங் மோட்டரானது 2 தனித்தனி வைண்டிங்களை அதன் ஸ்டேட்டரில் கொண்டிருக்கும். 2 வைண்டிங் தனித்தனியாக ஸ்டேட்டர் வைண்டிங்கில் தனியாக 2 வைண்டிங் இருக்கான். இதன் மூலமாக 2 ஸ்பீடுகளை பெறலாம். ஒரு இதில் பார்த்தோம்னா 2 வைண்டிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒன்று வந்து லோ ஸ்பீடு வைண்டிங், இன்னொன்று ஹை ஸ்பீடு வைண்டிங். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்டார்டரை பொறுத்து அந்த ஸ்டார்டரில் பார்த்தோம்னா லோ ஸ்பீடில் ஒர்க் ஆக வைக்கணும்னா நம்ம வந்து அந்த பொசிஷனை லோ ஸ்பீடுக்கு மாற்றினா அந்த சமயத்தில் இந்த லோ ஸ்பீடு வைண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒர்க் ஆகும். இதனால் மோட்டர் வந்து 1500 RPM வரைக்கும் ஒர்க் ஆகும். இதுவே ஹை ஸ்பீடு சைடு வந்து நம்ம அந்த ஸ்டார்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மோட்டர் என்ன பண்ணும், 1500லேருந்து 3000 RPM வரைக்கும் ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து 2 ஸ்பீட் 2 வைண்டிங் மோட்டர்னு சொல்கிறாங்க. மோட்டரை வந்து ஸ்லோவாகவும் ஓட வைக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் ஓட வைக்கலாம். அதே போல் பார்த்தோம்னா இது எப்படி ஓட வைக்குதுன்னு பார்த்தோம்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க 2 வைண்டிங், லோ ஸ்பீடு வைண்டிங், ஹை ஸ்பீடு வைண்டிங். ஸோ ஒன்றும் இல்லை, வைண்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, கம்மியாக சுத்தப்பட்டுச்சுன்னா அது வந்து லோ ஸ்பீடு வைண்டிங் சொல்லுவோம். அந்த பொசிஷனில் வச்சா மோட்டரோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். வைண்டிங் அதிகமாக சுற்றி இருந்தால் அது வந்து ஹை ஸ்பீடு வைண்டிங் சொல்லுவோம். மோட்டர் ஃபாஸ்ட்டாக சுற்றும். இதுக்கான ரீசன் என்னன்னா வந்து ஃப்ளக்ஸ் அதிகமாக உருவாகும். வைண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் அதிகமாக கட் ஆச்சுன்னா மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ஸ்டார்டர் ஃபார் 2 ஸ்பீட் 2 வைண்டிங் மோட்டர். 8th கொஸ்டின், ஸ்டார்டர்ஸ் ஃபார் வவுண்ட் ரோட்டார் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இதில் பார்த்தோம்னா 2 டைப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்லிப்பிங், இன்னொன்று வவுண்ட் ரோட்டார்னு சொல்லுவாங்க, வவுண்ட் ரோட்டார் மோட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கும் வவுண்ட் ரோட்டார் இண்டக்ஷன் மோட்டருக்கும் எந்தெந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இண்டக்ஷன் மோட்டரோட டைப் தெரிஞ்சுக்கணும். இண்டக்ஷன் மோட்டரில் 2 டைப் இருக்குது, ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர், ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர். ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை நம்ம டியூல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரையும் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டரையும் வவுண்ட் ரோட்டார் இண்டக்ஷன் மோட்டர், இதுதான் வந்து ஸ்லிப்பரிங் ஆர் வவுண்ட் ரெண்டும் ஒன்று தான். இதை வந்து வவுண்ட் ரோட்டார் இண்டக்ஷன் மோட்டர் சொல்லுவாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரையோ டியூல் ஸ்டார்டரையோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறோம். இப்படி ஏன் இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரையும் இந்த செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறோம்னா, இந்த ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர் பார்த்தோம்னா ஹை லோடில் வந்து ஒர்க் ஆகிற மோட்டர். ஸோ எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதனால் அதுக்கு நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரையோ டியூல் ஸ்டார்டரையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு வந்து உருவாக்கப்பட்ட இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரும் செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி தான் இந்த வவுண்டு ரோட்டார் இண்டக்ஷன் மோட்டர் வந்து ரன் பண்ண வைக்கிறாங்க.
நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் ரிவர்சிங் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர். இது கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இண்டக்ஷன் மோட்டர் எப்படி ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ஒர்க் ஆக வைப்பீங்க, ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் ஒர்க் ஆக வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த டெஃபினேஷன் பார்க்கும்போது 3 ஃபேஸ் சப்ளையில் 2 பேஸ் சப்ளை லீடுகளை மாற்றிக் கொடுப்பதன் மூலமாக ஒரு இண்டக்ஷன் மோட்டரின் டைரக்ஷனை மாற்றலாம். இந்த மாற்றமானது ஸ்டேட்டாரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஏற்படுத்துகிறது. ஸோ இதோட விளக்கம் நான் சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் எடுத்துக்கிறோம். அந்த மோட்டர் இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. அதே மோட்டர் நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒர்க் ஆக வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே வேணாம். அந்த எல்லா மோட்டருக்குமே 3 ஃபேஸ் மோட்டருக்கு 3 ஒயர் இருக்கும். RYBன்னு சொல்லிட்டு 3 டெர்மினல் இருக்கும். அந்த 3 டெர்மினலில் எதுனா 2 டெர்மினல் வந்து மாற்றி கொடுத்துடணும். இப்போ பார்த்தோம்னா Rக்கு R இருக்கும், Yக்கு Y இருக்கும், Bக்கு B. இந்த 3 ஃபேஸும் கரெக்டாக இருக்குன்னா நம்ம வந்து ஃபேஸை மாற்றி கொடுத்துடணும். Rக்கு Y ஃபேஸையும் Yக்கு R ஃபேஸையும் கொடுத்துட்டு Bக்கு B ஃபேஸையும் கொடுத்தா அந்த மோட்டர் ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேருந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து ரிவர்சிங் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட டெஃபினேஷனை கேட்குறாங்க. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லாம் 14 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ 3 மார்க்கில் கேட்டால் எப்படி அதெல்லாம் பார்த்தோம்னா, இதில் மோட்டரின் ஸ்டேட்டார் வைண்டிங் முதலில் ஸ்டாரில் இயக்கப்படுகிறது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தோன்னா, மோட்டார் ரேட்டட் ஸ்பீடை அடைந்தவுடன் அதன் வைண்டிங்கள் டிஸ்கனெக்ட் செய்யப்பட்டு பிறகு டெல்டா கனெக்ஷன் செய்யப்படுகிறது. ஃபஸ்ட்டு மோட்டரை ஆன் பண்ணும்போது ஸ்டார் கனெக்ஷனில் ஆன் பண்ணணும். அந்த மோட்டார் 80% ஸ்பீடுக்கு மேலே போனாக ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார் கனெக்ஷன்லேருந்து அதை டெல்டா கனெக்ஷனுக்கு நம்ம மாற்றி கொடுக்கலாம். இதை வந்து மேனுவலாகவும் செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு அது கீழே இருக்க பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா, இந்த டெக்னிக்கானது மீடியம் கெப்பாசிட்டி கொண்ட ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் வந்து நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து 11th கொஸ்டின், அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூவல் ஸ்டார்டர். டியூவல் ஸ்டார்டரோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, மோட்டரை ஓவர்லோட்லேருந்து பாதுகாக்குது. ஸோ OLR இருக்கும். அந்த OLR என்ன பண்ணும், மோட்டர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக சப்ளையை கட் பண்ணி விட்டுடும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, மோட்டரை லோ வோல்டேஜ்லேருந்து பாதுகாக்கிறது. இது 12th கொஸ்டின், ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுக்கான டெஃபினேஷன், டிசி ஷண்ட் அல்லது காம்பவுண்ட் மோட்டர்களில் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஆனது குறைந்தாலோ அல்லது ஃபீல்டு வைண்டிங் துண்டிக்கப்பட்டாலோ மோட்டரானது மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் டிசி மோட்டரின் ஸ்பீடானது அதன் ஃப்ளக்ஸுக்கு எதிர்விதத்தில் இருக்கும். எனவே ஃப்ளக்ஸ் குறைந்தால் ஸ்பீடானது மிக வேகமாக அதிகரிக்கிறது. ஸோ இதனால் என்ன பண்ணணுமா, இந்த ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமா அந்த மோட்டர் அதிகமான ஸ்பீடில் ஒர்க் ஆகிறத வந்து கம்மி பண்ணலாமா. ஸோ செகண்ட் யூனிட்டில் 12 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து ஒரு சில கொஸ்டின் வந்து மிஸ் ஆகலாம். அது முக்கியமான கொஸ்டினாக இருக்காது, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, இந்த யூனிட் 3ல நம்ம வந்து ஒரு 12 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, பிளானர் மிஷின், டிஃபைன் பிளானர் மிஷின். இந்த யூனிட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இந்த டிஃபைன் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஒரு சில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளானர் மிஷின். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் பார்க்கும்பொழுது, பிளானர் மிஷின் என்பது ஒரு ஒர்க் பீஸை தேவையான அளவுக்கு வெட்டுவதற்கு பயன்படுத்தும் இயந்திரமாகும். ஒன்றும் இல்லை, நம்ம மரப்பட்டையில் இருக்குது பார்த்தீங்களா மிஷின், அந்த மிஷினை தான் பிளானர் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் பீஸ்ன்னு சொல்கிறது மரம், அதை வந்து எப்படி வெட்டுறாங்க அப்படின்றது தான் பிளானர் மிஷின் சொல்லுவாங்க. இந்த பிளானர் மிஷினில் பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா, மிஷின் ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல இருக்கும். மரம் வந்து முன்னையும் பின்னையும் மூவ் ஆகும். அப்படியே அந்த மரம் முன்னையும் பின்னையும் ஒர்க் பீஸ் மூவ் ஆகும்பொழுது அதை வந்து கட் பண்ணுது. இது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் பார்த்தோம்னா, மரம் வந்து ஸ்டேஷ்னரியாக ஸ்டேபிளாக நிற்கும். மிஷின் மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்து மூவ் ஆகி அந்த ஒர்க் பீஸை வந்து கட் பண்ணும். இதுதான் வந்து செகண்ட் டைப்பு. ஸோ இதில் வந்து டிஃபைனும் கேட்பாங்க, டைப்ஸும் கேட்பாங்க. 2த்துக்கும் ஆன்சர் எழுதிக்குங்க. செகண்ட் கொஸ்டின், ஸ்கிப் பாய்ஸ்ட் கண்ட்ரோல். இதையும் வந்து டெஃபினேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பாய்ஸ்ட் ஆனது தொழிற்சாலைகளில் பொருட்களை தரைமட்டத்திலிருந்து உயரமான இடத்திற்கு கொண்டு செல்வது பயன்படுத்தப்படும் இயந்திரமாகும். இதில் சாய்வாக மேல் நோக்கி செல்கின்ற 2 தண்டவாளங்களின் மேல் நகரக்கூடிய வகையில் ஒரு ட்ராலி இருக்கும். ஸோ இந்த பிளானர் மிஷின்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கான்கிரீட் போடும் பொழுது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கோ செகண்ட் ஃப்ளோருக்கோ தேர்ட் ஃப்ளோருக்கோ வந்து அந்த கான்கிரீட் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போகிற மிஷின் பேர் தான் வந்து ஸ்கிப் பாய்ஸ்ட். ஸோ இந்த ஸ்கிப் பாய்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மேலே ஒரு ட்ராலி இருக்கும். அந்த ட்ராலியில் தான் நம்ம அந்த கலவையெல்லாம் கலந்து போடுவோம். ஸோ அது வந்து என்ன பண்ணும், மேல் நோக்கி போகுது. அது ஒரு 2 ட்ராக் மாரி இருக்கும். அது மேலே வந்து உறைஞ்சிட்டே போகுது, தண்டவாளம் மேலே உறைஞ்சிட்டே போகிற மாரி இருக்குன்றாங்க. இது வந்து நான் ஜென்ரலாக சொன்னது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம்ல, அதை சொல்கிறேன். இதுவே இண்டஸ்ட்ரீஸ்லும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு இல்லை ஹைட்டான இடத்துக்கு வந்து ஒரு மெட்டீரியலை கொண்டு போகணுன்னா இந்த ஸ்கிப் பாய்ஸ்ட் கண்ட்ரோலை தான் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் கொஸ்டின், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பம்ப். இதுக்கான டெஃபினேஷன் பார்த்தோம்னா, வாட்டர் பம்பானது தண்ணீரை ஸ்டோரேஜ் டேங்கிலிருந்து ப்ரெஷர் டேங்குக்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இங்கு டேங்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் நிரம்பும் வரை பம்பானது இயங்குகிறது. பம்புனா இல்லை, மோட்ரு.
ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, கீழே ஒரு சம்ப் இருக்கான். ஸோ சம்ப்பு, கிணறு, போர்வெல் இது இருக்குது. நம்ம வீட்டில் கீழே இருந்து எப்படி நம்ம தண்ணி டேங்க்குக்கு வீட்டு மேலே இருக்க மொட்டை மாடியில் இருக்க டேங்குக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக பம்பை யூஸ் பண்ணுவோம். அந்த பம்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த டேங்குக்குள்ளே 2 ஃப்ளோட் சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளோட் சுவிட்ச் பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆக போகுதுன்னா, அங்கே இருக்க ஃப்ளோட் சுவிட்ச் மூலயமா மோட்டருக்கு சப்ளை போயிட்டு மோட்டரோட பவர் சப்ளையை கட் பண்ணுது. ஏன்னா டேங்க் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னு. அதே போல் இன்னொரு ஃப்ளோட் சுவிட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தண்ணி கீழே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணியோட லெவல் கீழே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது சிக்னல் அனுப்பி மோட்டரை வந்து ஆன் பண்ண வைக்கும். 4th கொஸ்டின், கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஓவன். ஸோ இந்த ஓவன் எங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பேக்கரியில் யூஸ் பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தந்தூரி சிக்கன்லாம் வேக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவன் சொல்லுவோம். ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதோட டெஃபினேஷன் பார்க்கும்போது தொழிற்சாலைகளில் எலக்ட்ரிக்கல் ஓவன் ஆனலிங் செய்யவும் மற்றும் ஹார்னிங் செய்தல், எனாமல்டு காப்பர் ஒயரை உலர்த்துதல், ஃபவுண்டரிகளில் கோரை உலர்த்துதல் மற்றும் சூடுபடுத்துதல் ஆகிய ஹீட் ட்ரீட்மெண்ட் செயலுக்காகவும், மேலும் மண்பாண்டங்களை உலர்த்துதல் மற்றும் சூடுபடுத்தல் போன்ற பல்வேறு செயல்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 6 முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து மைக்ரோ ஓவன் போட்டு நீங்கள் எழுதிக்கங்க. மைக்ரோ ஓவன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு. இதில் பார்த்தோம்னா ரெசிஸ்டிவ் ஒயர் ஹீட் எலிமெண்ட் ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டு ஹீட்டிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களா. இதில் உருவாகிற டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 1000லேருந்து 3000 வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஓவனை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு 5th 3 மார்க் கொஸ்டின், கண்ட்ரோல் ஆஃப் ஓவர் ஹெட் கிரெயின். ஸோ இதோட டெஃபினேஷன், ஓவர் ஹெட் கிரெயின் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் கனமான பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை அப்படியே எழுதிருங்க. 6th கொஸ்டின், பேட்டரி ஆப்ரேட்டட் ட்ரக்கு. இந்த கொஸ்டினை லாஸ்ட் டைம் வந்து ஒரு 14 மார்க் கொஸ்டினாக கேட்டான். அதை கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராமா டெஃபினேஷன் கேட்கணும் கூட. இந்த முறை டெஃபினேஷன்ஸ் மட்டும் 3 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்க்கும்போது, தொழிற்சாலைகளில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்ல பேட்டரியால் இயங்கும் ட்ரக்குகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ட்ரக்கானது சுற்றுப்புறத்துக்கு கெடுதல் விளைவிக்காமல் பேட்டரியால் இயங்குகிறது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இவை பயன்படுத்துபவரின் தேவைக்கு ஏற்றமாறு டிசைன் செய்து பயன்படுத்தப்படுகிறது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இந்த ட்ரக்குகளில் பிரஷ்லெஸ் ஏசி அசிங்க்ரனஸ் மோட்டர்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் அப்படியே 1 by 1 போட்டு எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் முடிஞ்சது. 7th கொஸ்டின், கண்ட்ரோல் ஆஃப் கன்வேயர் சிஸ்டம். ஸோ கன்வேயர் சிஸ்டம்னா தெரியும், ஒரு பெல்ட் மாரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அது மேலே வந்து ஒரு பொருளை வச்சுட்டு அது மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கன்வேயர்னு சொல்லுவோம். இந்த கன்வேயரை அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆட்டோ மெஷின் மேனுஃபேக்சரிங். ஸோ கார்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து காரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிட்டுலாம் போக முடியாது, அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற சமயத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டை தூக்கி அந்த கன்வேயர் மேலே வச்சுருவாங்க. ஸோ அந்த கன்வேயர் பெல்ட் தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அந்த கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகும்போது அது மேலே இருக்க காருக்கு ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கினே வருவாங்க. ஸோ அதுக்காக தான் கன்வேயர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ புக்கில் கொடுக்குற டெஃபினேஷன் பார்த்தோம்னா, பெரிய தொழிற்சாலைகளில் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு கன்வேயர்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, உதாரணமாக விமான நிலையங்களில் பயணிகளின் பொருட்கள் யாவும் கன்வேயர் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ நம்ம படத்தெல்லாம் பார்த்துப்போம், ஏர்போர்ட்டில் பார்த்தோம்னா பேக்கை தூக்கி போயிட்டே இருக்கும் ஒரு கன்வேயர். அந்த கன்வேயர் மேலே வச்சுருவாங்க. அது நம்ம கையெல்லாம் பிடிச்சிட்டு வர வேணாம். அதுவே நம்ம எங்கே போய் மேலே நிற்கிறோமோ அங்கே வந்து இந்த பேக்கும் அப்படியே வந்துடும் அந்த பெல்ட் மூலயமா. இதுதான் வந்து கன்வேயர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஃபைன் கேம் டைமர். ஸோ இந்த கேம் டைமர், ஹூட்டர், இந்த 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இந்த கேம் டைமர், ஹூட்டர் ரெண்டுமே வந்து கன்வேயர் அதில் தான் வரும், அந்த கன்வேயர் கொஸ்டினில் தான் வரும். ஸோ கேம் டைமருக்கான டெஃபினேஷன் பார்த்தோம்னா, நிறைய கன்வேயர்கள் உள்ள சிஸ்டத்துக்கு நிறைய டைமர்கள் தேவைப்படுகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இதனால் செலவு அதிகரிக்கிறது. இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, இத்தகைய சிஸ்டங்களில் கன்வேயர்களை ஸ்டார்ட் செய்ய கேம் டைமர் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த கேம் டைமரை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட 2, 3 கன்வேயர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இந்த கேம் டைமரை யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து டைமர் வாங்கிட்டு வைக்க முடியாது, செலவு அதிகமாகும். இந்த ஒரே ஒரு கேம் டைமரை வச்சு 2, 3 கன்வேயரை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இத்தகைய சிஸ்டங்களில் கன்வேயர்கள் ஸ்டார்ட் செய்ய கேம் டைமரை வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ கன்வேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த கேம் டைமரை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது 9th கொஸ்டின் பார்த்தோம்னா, ஹூட்டர். ஸோ ஹூட்டர்னா ஒன்றும் இல்லை, ஹார்னை தான் வந்து ஹூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அனைத்து கன்வேயர் சிஸ்டங்களிலும் ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைக்காக கன்வேயர்களை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் 1 நிமிடத்திற்கு முன்னால் ஹூட்டரின் மூலம் ஒலி எழுப்புகிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம்னா, ஒரு சில பேர் இந்த மெஷினரிஸ் மாரிலாம் ஃப்ரீ டைமில் மெஷினரிஸ் மேலெலாம் வந்து சாஞ்சிட்டு இருக்கலாம், இல்லை கவனக்குறைவாக கையெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். அந்த சமயம் அந்த கன்வேயர் வந்து ஆன் ஆக போகுதுன்றது நம்ம வந்து போயிட்டு யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹூட்டர்னு ஒரு ஹார்ன் இருக்கான், அந்த ஹார்ன் வந்து அடிச்சுதுன்னா அடுத்த 1 நிமிஷத்தில் வந்து மிஷின்ஸ்லாம் ஆன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் அலர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஹூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ஹூட்டரை எங்கே பார்க்கலான்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம இந்த மாடர்ன் ரைஸ் மில்லாம் பார்த்தோம்னா, அந்த இது சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சங்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் கிட்டத்தட்ட. இதுதான் வந்து ஹூட்டருக்கான டெஃபினேஷன்.
நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் கண்ட்ரோல் ஆஃப் எலிவேட்டர். ஸோ லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. லிஃப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன் பார்த்தோம்னா, லிஃப்ட் என்பது அடுக்குமாடி கட்டிடங்களில் பயணிகளை ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு விரைவாக கொண்டு செல்லும் இயந்திரமாகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இதில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் காரானது ஹாய்ஸ்ட் போல 4 ரயில்களின் மூலம் செங்குத்தாக செல்கிறது. இது வந்து 3வது பாயிண்ட்டு. அடுத்து 4வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு தளத்திலும் காரின் உள்ளே செல்லவும் வெளியே செல்லவும் கதவுகள் உள்ளது. அடுத்ததாக பார்த்தோம்னா 11th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ட்ரபிள் ஸ்பாட்ஸ் இன் கண்ட்ரோல் சர்க்யூட். அதாவது கண்ட்ரோல் சர்க்யூட்டில் என்னென்ன விதமான ஃபால்ட்டுகள் ஏற்படும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான 14 மார்க் கொஸ்டின் கூட. ஒரு 6 டைப் 7 டைப் வரும். 3 மார்க் கேட்கும்போது நீங்கள் ஒரு 3 டைப்ஸ் எதுனா போதும். எந்தெந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டில் ஃபால்ட் உண்டாகும்னு பார்த்தோம்னா, ஃபியூஸில் உண்டாகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் ஃபால்ட் ஏற்படும் சொல்லலாம். 3வது வந்து ப்ராப்பராக கிரவுண்டிங் பண்ணலனாலும் அந்த ஃபால்ட் உருவாகும். 4வது பாயிண்ட் பார்த்தோம்னா, லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சுனாலும் ஃபால்ட் வரும். 12th கொஸ்டின் ஜென்ரல் ப்ரொசீஜர் ஃபார் ட்ரபிள் ஸ்பாட்டிங். இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும்னா, முதலில் கண்ட்ரோல் சர்க்யூட் ஆனது கண்ட்ரோல் ஃபங்க்ஷனுக்கு தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆராய்ந்து உறுதி செய்ய வேண்டும். இது செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அடுத்ததாக மெஷினை இயக்கி அது குறிப்பிட்டபடி இயங்குகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அவ்வாறு இயங்கவில்லை எனில் கண்ட்ரோல் சர்க்யூட்டின் எந்த பகுதியை இயக்கவில்லை என்பதை கண்டறிய வேண்டும். 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா, கண்ட்ரோல் சர்க்யூட் இயங்காத பகுதியை கண்டறிந்தவுடன் அதன் ஒயரிங்கை சரி செய்ய வேண்டும். ஒயரிங் சரி பார்க்கணுமா. அதுக்கப்புறம் பின்னர் அந்த பகுதியில் உள்ள கண்ட்ரோல் காம்போனன்ட்ஸ்களை பரிசோதிக்க வேண்டும். ஸோ ஃபால்ட் உருவாச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் எங்கே செக் பண்ணுவீங்கன்றது தான் இந்த கொஸ்டினோட. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் 14 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவை நம்ம போட்டுட்டோம். அது டைம் இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 4th யூனிட்டில் பார்த்தோம்னா நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஆட்டோமேஷனில் பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஒன்று மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன், இன்னொன்று ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த ஆட்டோமேஷன்லேயே மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷனில் எத்தனை டைப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன், செகண்டு ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன், தேர்டு ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் நான் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷனோட டைப்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தோம்னா 2 டைப் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், செகண்ட் ஒன்று ஹோம் ஆட்டோமேஷன். 4th கொஸ்டின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, உற்பத்தி அதிகரிக்கும். 2வது உற்பத்தி செலவு குறையும். 3வது குறைவான இடம் போதுமானது. 4 பராமரிப்பு ரொம்ப குறைவு. 5 பாயிண்ட்டோம்னா, வேலை செய்பவர்கள் சோர்வடைவது குறைந்து விடுகிறது. ஏன்னா ஆட்டோமேஷன் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதில்ல. ஸோ அதுபோல் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுதிங்களா. விபத்துகள் குறைகிறது, ஆப்ரேட்டிங் டைம் குறைந்து விடும், இதெல்லாம் எழுதிங்க. 5th கொஸ்டின் பிளாக் டயக்ராம் ஆஃப் பிஎல்சின்னு கேட்பாங்க. இல்லைனா இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிஎல்சின்னு கேட்பாங்க. எதை கேட்டால் நீங்கள் எழுதுங்க. இந்த பிளாக் டயக்ராம் ஆஃப் பிஎல்சி முக்கியமான ஒரு 14 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்புட் மாடல், அவுட்புட் மாடல், சிபியு, மெமரி, ப்ரோக்ராமர். 6th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் மெமரி. பிஎல்சியின் மெமரி ஆனது 2 வகைப்படும். ஒன்று சிஸ்டம் மெமரி, இன்னொன்று அப்ளிகேஷன் மெமரி. 7th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பிஎல்சி ஸ்கேன். இதில் பார்த்தோம்னா 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்கேன், செகண்டு ப்ரோக்ராம் ஸ்கேன், தேர்டு அவுட்புட் ஸ்கேன். 8th கொஸ்டின் இந்த மெமரி ஆர்கனைசேஷனோட பிளாக் டயக்ராம் கேட்பாங்க. அந்த பிளாக் டயக்ராம்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்புட் இமேஜிங் டேபிள், அவுட்புட் இமேஜிங் டேபிள். அதுக்கான சோர்ஸ் வந்து ஃப்ரம் இன்புட் மாடல். இதில் வந்து 2 அவுட்புட் மாடல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சென்டரில் சிபியு இருக்குது. ஸோ இந்த சிபியுக்கு தான் இன்புட் இமேஜிங் டேபிள்லேருந்து சிக்னல் வருது, அவுட்புட் இமேஜிங் டேபிள்லேருந்து சிக்னல் வருது. அதுக்கப்புறம் சிபியூலேருந்து ஒரு சிக்னல் வந்து அவுட்புட் இமேஜிங் டேபிளுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே 2 மெமரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வேரியபிள் டேட்டா மெமரி, இன்னொன்று யூசர் டேட்டா மெமரி. ஸோ இந்த யூசர் டேட்டா மெமரிக்கும் பார்த்தோம்னா நீங்கள் அம்புக்குறி போயிட இடத்தெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு முக்கியமான 7 மார்க் கொஸ்டின் கூட. ஸோ 7 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் வேரியபிள் டேட்டா மெமரியில் உள்ள வகைகள் கேட்பாங்க. வேரியபிள் டேட்டா மெமரியோட டைப்ஸ் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டைமர், செகண்டு இன்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் டைமர், தேர்டு ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கவுண்டர், ஃபோர்த்து இன்டன்ட் வேல்யூ ஆஃப் கவுண்டர், ஃபிஃப்த்து வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் விசிபிலிட்டி அண்ட் டெம்பரேச்சர். அடுத்து பார்த்தோம்னா 10th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் டிவைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் இது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம்னா டெடிகேட்டட் டெஸ்க்டாப் ப்ரோக்ராமர், செகண்டு ஹேண்ட் ஹெல்ப் ப்ரோக்ராமர், தேர்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். 11th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பிஎல்சி. இதில் பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு பிஎல்சி, இன்னொன்று மாடுலர் பிஎல்சி. 2 பிஎல்சி தான் இருக்குது. 12th கொஸ்டின் க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் பிஎல்சி. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, பிஎல்சி எதை பொறுத்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் இதை பொறுத்து வந்து செலக்ட் பண்ணணும். 2வது பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட்டை பொறுத்து செலக்ட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறது நம்பர், கீழே இருக்கிறது டைப், ரெண்டுமே வேறு வேறு, ஒன்றும் நினச்சிக்காதீங்க. தேர்டு பார்த்தோம்னா மெமரி சைஸ் ஆஃப் பிஎல்சி. சைஸ் வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அதை பொறுத்து செலக்ட் பண்ணணும். தென் 4th பிஎல்சி ஸ்கேன் டைமை பொறுத்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான 14 மார்க் கொஸ்டினும் கூட, கொஞ்சம் ஈஸியான 14 மார்க் கொஸ்டின் கூட. இதில் ஒரு 7 டைப்போ 8 டைப்போ வரும். ஸோ 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 7ல் கேட்க வாய்ப்பு இருக்குது, 14லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. 13th கொஸ்டின் லிஸ்ட் ஆஃப் வேரியஸ் பிஎல்சி அவைலபிள். என்னென்ன பிஎல்சி வந்து அவைலபிளாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, 7லையும் கேட்கலாம், 14லையும் கேட்கலாம். ஸோ ஒரு
முக்கியமான பிஎல்சி என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட ஈஸியாக இருக்கும் ஏபிபி, அப்புறம் பார்த்தோம்னா ஹிட்டாச்சி, ராக்ஸ்வெல், இது போல் வந்து சாஃப்ட்வேர்கள் வந்து ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர்கள் நிறைய இருக்குது. 14வது கொஸ்டின் பார்த்தோம்னா கம்பேரிசன் பிட்வீன் பிஎல்சி அண்டு ஹார்ட்வயர் சிஸ்டம். ஸோ ஹார்ட்வயருக்கும் நம்ம ஹார்ட்வேராக யூஸ் பண்ண பார்த்தீங்களா ஒயருக்கும் பிஎல்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. ஸோ ஹார்ட்வயர் கண்ட்ரோலை விட பிஎல்சி குறைவாக வயரிங் போதுமானது. ஸோ ஒயர்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ஹார்ட்வயர் கண்ட்ரோலை விட பிஎல்சிக்கு குறைவான ஸ்பேசிங் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்ட்வேர் கண்ட்ரோலை விட பிஎல்சியின் விலை குறைவாக இருக்கும். பிஎல்சியின் ப்ரோக்ராம் ஏற்படும் எரர்களை ஹார்ட்வேர் கண்ட்ரோலை விட விரைவாக சரி செய்யலாம். ஸோ வந்து எல்லாத்துலேயும் வந்து பிஎல்சி தான் வந்து அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்றாங்க. கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின் இது. இதில் மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் வந்து எனி 4 கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் ப்ரோக்ராமிங், செகண்டு ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங், தேர்டு லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங், ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் லிசனிங் ப்ரோக்ராமிங், ஃபிஃப்த்து ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராமிங், சிக்ஸ்த்து சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட் ப்ரோக்ராமிங். செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் லேடர் லாஜிக் டயக்ராம். அதோட டெஃபினேஷன் கேட்குறாங்க. ரிலே லாஜிக் டயக்ராமை அடிப்படையாக கொண்டு கிராஃபிக்கல் முறையில் லேடர் லாஜிக் டயக்ராமானது குறிப்பிடப்பட்டிருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா ரிலே கண்ட்ரோல் சர்க்யூட் ஆனது 2 வெர்டிக்கல் லைன்களுக்கு இடையே வரையப்பட்டிருந்தால் அது லேடர் லாஜிக் டயக்ராம் எனப்படும். அவ்வளோதான், ஆன்சரே முடிஞ்சுது. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் லேடர் லாஜிக் டயக்ராம். இதை 3 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, 7 மார்க்லையும் கேட்கலாம், 14 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம், ஈஸியாக இருக்கும், பார்த்துக்குங்க. லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா லேடர் லாஜிக் சிம்பிள் இருக்கும், ரைட் சைடில் வந்து அதோட மீனிங் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் காம்பனண்ட் ஒரு மீனிங் இருக்கும். லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சிம்பிள் போட்டுக்குங்க. போட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நார்மலி ஓப்பன் கான்டெக்ட், சுவிட்ச், புஷ் பட்டன், லிமிட் சுவிட்ச் இது எல்லாமே வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா இது போல தான் வந்து இந்த லேடர் லாஜிக் டயக்ராம்லாம் வரையணும். தென் அதுவே நார்மலி க்ளோஸ்டு கான்டெக்ட், புஷ் பட்டன் வந்து க்ளோஸாக இருக்குது, லிமிட் சுவிட்ச் வந்து க்ளோஸாக இருக்குன்னா இது வந்து கீழே இருக்கிற ரெண்டாவது டயக்ராம் அந்த சிம்பிளாக ட்ரா பண்ணணும். மூணாவது பார்த்தோம்னா டைமர் 3 வந்து அவுட்புட்டு கான்டாக்ட் வந்து எனர்ஜைஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஃபோர்த்து டி ஆன் டி ஆஃப். ஸோ நம்ம வந்து 4th to 5th வந்து டைமர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டில் டைமராக இருந்தால் டி ஆன் போடுவோம், ஆஃப்டில் டைமராக இருந்தால் டி ஆஃப்னு போடுவோம். அடுத்தது பார்த்தோம்னா 6th 7th வந்து கவுண்டரை பொறுத்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது அப் கவுண்டர், செகண்ட் இருக்கிறது டவுன் கவுண்டர். அதனால் சிடியூனா யூக்கு வந்து அப்புன்னு மீனிங், டினா டவுன் மீனிங். அதனால் சிடி அப்பு சிடி டவுன் சொல்லிட்டு போடுறோம். 8th பார்த்தோம்னா அவுட்புட் லேட்ச்டு. அதுக்கப்புறம் 9th பார்த்தோம்னா அவுட்புட்டு அன்லேட்ச்டு. 10th பார்த்தோம்னா எண்டு. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் ரிலே டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெஃபினேஷன் அண்டு டைப்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்துட்டோம். ஸோ ரிலே டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ரிலே டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது இன்புட் மற்றும் அவுட்புட் எலமெண்ட்டுகளை எனர்ஜைஸ் மற்றும் டீஎனர்ஜைஸ் செய்வதற்கு உருவாக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஆகும். இதான் இதோட ஆன்சர். இதோட டைப்ஸ் பார்த்தோம்னா க்ளோஸ்டு கான்டாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று ஓப்பன் டு கான்டாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் கூட. டைப்ஸ் ஆஃப் டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் பார்த்தோம்னா 3 டைப் இருக்குது. ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், ரிட்டன்டிவ் ஆன் டிலே டைமர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் ரிட்டன்டிவ் டைமரோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ரிட்டன்டிவ் ஆன் டிலே டைமரானது ஆன் டிலே டைமரை போன்றே இருக்கும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆனால் இவை இரண்டுக்கும் இடையே ஒரு வேறுபாடு உண்டு. அது என்னன்னா ஆன் டிலே டைமரில் இன்புட் ஆன் நிலையில் இருக்கும். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் டிஃபைன் கேஸ்கேடிங் டைமர். இதுவும் டெஃபினேஷன் தான் கேட்குறாங்க. ஒரு டைமரின் அவுட்புட் ஆனது மற்றொரு டைமரின் இன்புட்டை ட்ரிகர் செய்வது கேஸ்கேட் டைமர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு சிங்கிள் டைமரின் மேக்ஸிமம் டைம் டிலேயை விட அதிகமான டைம் டிலே தேவைப்படும் இடங்களில் கேஸ்கேடிங் டைமர் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ ஆண்டில டைமர் வந்து டைம் வந்து டிலே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து கேஸ்கேடிங் டைமர் வந்து ஆண்டில டைமர் போல தான் இருக்குமா. ஆண்டில டைமரை விட அதிகமான டைம் தேவைப்படுற இடத்துல இந்த கேஸ்கேடிங் டைமரை யூஸ் பண்ணுறாங்களாம். அடுத்த ஈஸியான கொஸ்டின் தான் டைப்ஸ் ஆஃப் கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் 3 தான் இருக்குது. அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அடுத்தது அப் டவுன் கவுண்டர். ஸோ ஃபஸ்ட்டு அப் கவுண்டர், செகண்ட் டவுன் கவுண்டர், மூணாவது ரெண்டுமே சேர்ந்து அப் டவுன் கவுண்டர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கேடா. ஸோ ஸ்கேடா யூஸ் பண்ணுறதால என்னென்ன அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டினை. நீங்கள் வந்து 3 மார்க்கில் கேட்டால் அந்த மெயின் டைட்டில் மட்டும் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அலாரம் ஹேண்ட்லிங், செகண்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், தேர்டு டேட்டா அசஸ் அண்டு ரிட்ரைவல், ஃபோர்த்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்டு ப்ராசஸிங்.